திருப்பி போய் அயோக்கியானாலும் வராது, ஓட்டு வராது. பார்த்துங்க இன்னையிலேருந்து பிரச்சார கூட்டம் போடுறாங்க. நமக்கு எங்கே போடுறாங்க கூட்டம்? பின்னாடி நிற்க நம்ம யாருமே எல்லாம் பேர் நம்ம பின்னாடி நிற்கக்கூடாது. சீதரண்ணே நவுத்துங்கண்ணே பூத்தாங்க இருக்க பால் கொஞ்சம் கீழே சீதரண்ணே குத்தியா நிறைய இருக்குது. இந்த பாஸ்கர் சாமி இது என்ன சாமி? தைரா கையில் எடுத்து போட்டு சுபுத்திரலாபம் சதசம்மத் சொல்லுங்க, கேளுங்க தம்பி, கேளுங்க. மாநாடு வந்து மார்ச் 8ஆம் தேதி இன்னைக்கு மாநாடு அறிவிச்சிருக்காரு தலைவர், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அது மாநாடு எப்பவும் வழக்கமாக நடக்கிற மாநாடை விட பெரிய மாநாடாக நடத்தணும் அப்படின்னு எங்களுடைய தொண்டர்களுடைய மாவட்ட சாருடைய எண்ணம். அதிகமாக பெரிய மாநாடுன்னா எப்படின்னா, அதிகமான பேர் கலந்து கொள்கிற, 2வது முறையாகவும் தளபதி முதலமைச்சராக ஆகுவதற்குரிய அந்த மாநாடாக இது அமைய வேண்டும் என்று விரும்பி அந்த மாநாட்டை செய்கிறோம். தேர்தல் அறிக்கையில் வந்து கேட்டவங்ககிட்ட கொடுத்துருக்குறோம், எங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கோம். நிதிநிலைக்கு ஏற்ப அது அவங்க பார்த்து முடிவு பண்ணுறது. அது இப்போ ஒன்றும் இல்லை. மாநாடு 10 லட்சம் பேர் கலந்துக்கிற மாதிரி மாநாடு இருக்கும். அதை மாநாடு பிராம்டாக மாநகர் மட்டும் தொண்டர்கள் நிற்கக்கூடிய இடம் 200 ஏக்கர் இருக்குது. அது இல்லாமல் வந்து பஸ்ஸு நிற்கிறதுக்கு, வாகனங்கள் நிற்கிறதுக்கு 300 ஏக்கர், 500 ஏக்கர். ஏற்கனவே நடந்தது தான், 2 தடவை நடந்து 3வது தடவை நடத்துகிறோம் இந்த இடத்துல. இல்லைங்க, போன தடவை நடந்த மாதிரி தாங்க நடக்கும். அது வந்து எலெக்ஷன் டேட் அறிவித்தாலும் மாநாடு நடக்கும். அது தலைமை கழகத்தின் சார்பாக அந்த வரவு செலவுலாம் தலைமை கழகத்தின் சார்பாக செய்வாங்க. ஆட்கள் எந்த கேண்டிடேட் பேர்லையும் வராது, தலைமை கழகம் சார்பாக வரும். திமுக வந்து அலுவலகம்லாம் டெல்லியில தான் இருக்கு, எந்த பிரச்சனை தான் டெல்லியில தான் பேசுறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. டெல்லியில போய் ப. சிதம்பரம் நல்ல பதில் சொல்லியிருந்தாருங்க. முன்னாள் மத்திய அமைச்சர், காங்கிரஸுடைய மூத்த தலைவர், அவர் நல்ல பதில் சொல்லியிருந்தார். ஒரு தலைவரை இன்னொரு கட்சி தலைவர் சந்திப்பது என்பது வழக்கமாக நடக்கக்கூடியது தான், அதில் ஒன்றும் புதிதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் என்ன இருக்குது? அது என்ன டெல்லியில் போய் சந்திச்சான்னா இருக்கு? இந்த மாதிரி கட்சிப்பெலாம் போட்டு மூடிட்டா போனால் நாங்கள் நேராக போனாங்க. அதில் என்ன இருக்கு? தம்பி, அது வந்து முதலமைச்சர் தலைவர், கழக தலைவர் முடிவு பண்ணுறது. தொகுதி பங்கீடுலாம் தேர்தல் தேதி அறிவித்த ஒருபாடு தான் திமுகவில் நடக்கும் தம்பி. அப்படித்தானே வரும். இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ புதுசாக என்ன கேள்வி கேட்குறதுன்னா உங்களுக்கு தெரியல, நினச்சி பார்த்து கேட்குறீங்க.